இறைவா, கருணை கடவுளே, கொஞ்சம் கொஞ்சமா மிச்சிட்டு அந்த காடியில் சென்று பிறந்தது மண்மேல் நாம் இறப்பதற்கென்றே பேசிடணும், துரந்தர சுகமும் துக்கமும் ஈடும் கண்டேன், கரந்தனை கூப்பி சுடலையை காக்க கனிவு கொண்டே வரம் தந்து உன்னடிக்கு என்னை வாழ்விப்பாயே. இறைவா, ஏ காசிநாதா, ஒரு 10 நிமிஷம் நாடகம் பேசாதீங்க தயவு செய்து. முடி சாய்ந்த மன்னனுக்கும் கடையில் கடைசியில் பிடி சாம்பலாகி விடுவார், பிறப்பென்பது பிறந்து விட்டோம், இனிமேல் இறப்பென்பது காத்திருக்கின்றது. அப்பா, நல்லோரை நிந்தனை ஒன்றும் சொன்னதில்லை, நன்மனது உள்ளோரை நான் வையவில்லை, அங்கு புள்ளை பசி கீவதை நான் தடுத்ததில்லை, பொய் களவு காமம் கொலைகள் செய்ய போனதில்லை, பஞ்சமா பாதகம் யார் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அயோத்தி நாட்டை விட்டு காசி நாட்டு அதோ காலகண்ட ஐயர் என்னை அடிமையாக்கி அதை வீரமாக தோற்றுக்கு நான் அடிமையாக்கி இந்த காசி நாட்டில் சுடுகாட்டில் காவல் காக்க வைத்து விட்டார். சிவமே உன் திருவுள செயல் எதுவோ அது நடக்கின்றது. ஆனால் எனக்கு உன்னுடைய கட்டளை அது இருக்கின்றார் என் தலைவன் வீரவாகு. ஏ சந்திரா, இந்த சுடுகாட்டில் ஒரு பிணம் எடுத்து வந்தால் கால் பணம் முழத்துண்டு வாக்கரிசி 3 பெற்றுத்தான் எரிக்க வேண்டும். ஆனால் அந்த கால் பணம் முழத்துண்ட வீரவாகிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த வாக்கரிசியை நீ சாப்பிட வேண்டும், காலத்தை கழிக்க வேண்டும். இதோ சுடுகாட்டில் காவல் காத்து நம்ம ஆத்துல உங்க மாமியா மாமனாருக்கு இன்னைக்கு தேவசம் உனக்கு இல்லடி, உங்க மாமியா மாமனாருக்கு. அதனால அந்த கிச்சனை கூட்டி கருப்புக்கு வந்து ஐயோ 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 அது பாத்தியா, ஐயோ 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 என் மாட்டுக்கு வச்சிருந்த புண்ணாக்கெல்லாம் எடுத்து மாட்டுக்கு அம்மா உன் வாயில கொல்லி வைக்க மௌத்துல புண்ணு வர. ஐயோ மாட்டுக்கு வச்சுட்ட புண்ணாக்கெல்லாம் எடுத்து திண்டா அந்த கிச்சா என் பொண்டாடிக்கு இப்ப பாலே வராதே. ஆமா மாட்டு குடிச்ச புண்ணாக்கு அம்மா பசியா இருந்ததும்மா. அடிக்காம சொல்லு. மாட்டு குடிச்ச புண்ணாக்க மகன் பிச்சா எடுத்து சாப்பிட்டான், மாட்டு தீவனத்தை எடுத்து தின்றான். சரி அம்மா அம்மா பையன் சாப்பிட்டான். சரி அம்மா, இனிமேல் என் பையன் அந்த புண்ணாக்கை எடுத்து சாப்பிடாமல் நான் தடுத்துறேன் அம்மா. ஒழுங்கா சரி அம்மா, ஜாக்கிரதை திட்டம் பண்ணவன தேவதாசா. அம்மா
ஏன்பா மாட்டுக்கு வச்சிருக்கிற புண்ணாக்கு எடுத்து சாப்பிட்டியாமே? பசியா இருக்குதும்மா. கண்ணு அம்மா பசி பசியா இருக்குதும்மா. செல்வந்தி அம்மா அயோத்தி நாட்டில் தேவதாசா உனக்கு வெள்ளி கிண்ணத்தில் சாதம் அள்ளிய ஊட்டினேனே இந்த வேதியை மாட்டு தீனி சின்னவாகும்மா. அம்மா தங்க கிண்ணத்துல சோறு போட்டு ஊட்டணும் உனக்கு. ஆனா இன்னைக்கு மாட்டு தீவனத்தை எடுத்து போய் பேசுறேன். கொண்டு போ. இல்ல கம்மி. ஏன் சாமி செல்வது? சரி எப்பா அம்மா இனிமேல் அந்த மாட்டு தீவனத்தை எடுத்து சாப்பிடாத. சரிம்மா. தேவதாசா அம்மா இப்போ ஐயர் வீட்டம்மா சாதம் சமைச்சு அந்த கஞ்சி தண்ணியை வடிச்சு கொண்டு வந்து கொடுப்பார்கள். அந்த கஞ்சி தண்ணி கொண்டு வந்து உனக்கு உப்பு போட்டு பசி தீர்ற மாதிரி கொடுக்குறேன். சரிம்மா. இனிமேல் அந்த மாட்டு தீவனத்தை எடுத்து இனிமேல் சாப்பிட வேண்டாம். சாப்பிட மாட்டேம்மா. சரிப்பா போ. இவன் வீட்டுல திதி வந்துடுது. உனக்கு திதி வந்துச்சா? எனக்கு ஆமா இவாளுக்கு திதி வருது. இவாளுக்கு என்ன ஆத்துல மாமியா மாமனாருக்கு திதி இன்னைக்கு. கிச்சனை கூப்பிடு. எல்லாம் திருப்பி எப்படி தகப்பட்டு புண்ணாக்கெல்லாம் தின்னுச்சு. இந்த புண்ணாக்கு ஒரு வேலை செய்யறது இல்ல, 3 வேலை எல்லாம் கொட்டிக்குது, எல்லாம் தின்னுது தீனி. எல்லாம் வயிற்றுப்பாடு இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே நடிக்குது இந்த கிச்சா. காட்டுக்கு போயிச்சா? காட்டுக்கு சென்று தெற்பேன் ஆலங்குச்சி அரசங்குச்சி மாவில மாங்கொத்து அடுத்து பறிச்சு கொண்டு வா. அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேன். அம்மா கொஞ்சம் அம்மா கேட்டா புண்ணா கட்டிட்டு அம்மா கேட்டா புண்ணா கட்டிட்டு எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா இந்த மாதிரி என் கோலத்தை குறைவானாக்காது. ஐயர் சும்மா இருக்கான்னு பல்லு கொட்டிக்கோ. அவ நீ புண்ணாக்கு தின்னு என் முன்னாடி பால் வாங்கிட்டு சொல்லிட்டு போறேம்மா. ஏண்டா அம்மா ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? ஏன்பா அந்த ஐயரும் விட்டம்மா தெற்ப கொஞ்சம் காட்டுக்கு போக சொல்றாங்கம்மா. என்னது? காட்டுக்கு போக சொல்றாங்க. காட்டுக்கு சென்று தெற்ப போயிட்டு வாடான்றாங்க. மாவிலையும் தெப்பையும் கொய்து வரும்படி உத்தரவு செய்தார்களா? ஆமாம்மா. அம்மா ஐயா என்னடி உன் மகனை அப்படி சின்ன சொல்லிட்டாங்கப்பா. என்னமாப்பா ஐயா என்னமா என் பிள்ளையை காட்டுக்கு சென்று மாவிலையும் தெற்பையும் கொய்து வரும்படி உத்தரவிட்டீர்களாமே? ஆமாவா? ஆமா 3 வேளை தின்னுட்டு சும்மா இருப்பா. கொட்டுவா அதுதான் பணம் போட்டு வாங்கி வந்துக்குமா. ஐயா பணம் போட்டு வாங்கி வந்து எதுக்கு? மழலை சொல் மாறவில்லை, மான்பல்லோ விழவே இல்லை, தலை புதர் புலியும் யானை தடி பாம்பு வாழும் காட்டிலே என் குழந்தையை அனுப்புவதற்கு என் குடல் அது நடுங்குதையா. ஐயா கூறுவேன் சுவாமி, இந்த கோதையை அனுப்புவீரே. என் பிள்ளைக்கு மழலை சொல் மாறவில்லை, அதுக்கு கருத்தறியாத பிள்ளை, அதுக்கு என்னை அனுப்புங்கள் அம்மா. நான் சென்று மாவிலையும் தெற்பையும் கொய்து வருகிறேன். ஐயா சொன்னது கேளுங்களம்மா. ஏண்டி உனக்கு இந்த வீட்டுல வேலை இல்லையா? பல வேலை கிடக்கு, போடுறதுல கிடக்கு, அங்க ஆக்கச்சடியில அப்படியே கிடக்கு, துணி துவைக்காத கிடக்குது. உனக்கு வேலை இல்லையா? உனக்கு என் ஆத்துக்காரி உடம்பு முடியல. அவன் எப்படி வேலை செய்வா? நீ போயிட்டா 3 நாள் துணி அப்படியே கிடக்குது. 3 நாள் பாரு. 3 நாள் தீட்டு துணி அப்படியே கிடக்குது. 3 நாள் ஏன் உன் மாவன் அங்க போனா அப்படியே பாம்பு கட்டி செத்தா போடுவான். என்னம்மா கொடிய வார்த்தை பேசுகிறீங்க? அனுப்பி பஞ்சாயத்து பேசுறமா சரியான பிரபுமா, சரியான பிரபு. பட்டுன தேவதாசா அம்மா அவங்க வீட்டுல நம்ம அடிமையா வந்துட்டோம். ஆமாம்மா. அவங்க எந்த வேலைகளை செய்ய சொல்லுகிறார்களோ அந்த வேலையைத்தானப்பா செய்ய வேண்டும். அதனால் அது பிராமண பிள்ளைகள் எல்லாம் அதோ சென்று மாவிலையும் தெற்பையும் கொய்து வருவதற்கு போகிறார்கள். ஆமாம்மா. அவரோடு நீயும் சென்று மாவிலையும் தெற்பையும்
மாங்காய் கொத்து ஒடிச்சு எடுத்துன்னு வரையாப்பா. போறேம்மா நானு போறேன். ஏம்பா அம்மா பிராமண பிள்ளைகள் போய் மாவிலையும் தெற்பையும் ஒடிச்சு எடுத்துன்னு வர போறாங்க. ஆமா அவங்களோட நீயும் போய் மாங்காய் கொத்து ஒடிச்சு எடுத்துக்க வாப்பா. போறேம்மா. ஏண்டா நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்றேப்பா? போய் மாங்கொத்து ஒடிச்சுன்னு வாப்பா. நான் போறேம்மா நானு. ஏய் உள்ள யாரா பேசுறான்? போறம்மான்னு சொல்றானே தவிர நான் போய் வரேன்னு சொல்லலையப்பா. தேவதாசா போவேன என்று சொல்ல போகுதே துயரம் மீறி போவதை பிரிந்த கன்று ஒருமை போல் எந்த பாலா தாவி எங்கடவி கேக தகுமதி இன்னும் கொஞ்சம் மேவியை உரைத்து நீயும் வெள்ளிட திரும்புவாயே. யாராரு தலைவிதி எப்படி நடக்குமோ அப்படித்தான் நடக்குமே தவிர வேற மாத்தி எழுத போகிறார்களா? அதனால் நீ சென்று பிராமண பிள்ளைகளோடு போய் கொழுதி எடுத்து வாப்பா. போறேம்மா. போறம்மா போறம்மா நான் போய் வரம்மான்னு சொல்லலையடா. சரி போ. ஐயா பிராமண பிள்ளைகளே நீங்க இருந்தா எங்க போறீங்க ஐயா? அம்மா நாங்க காட்டுக்கு மாங்கொத்து தர்பை எல்லாம் கூத்து வர போறோம். சரி அப்படியானா ஐயா ஆமா பிராமண பிள்ளைகளே என் பிள்ளை இது பாருங்கள் ஐயா. ஆமாம்மா மறையவர் மக்களே என் மைந்தன் சிறுவன் கண்டி இறையவன் அமைப்பால் எங்கேயாக மானோம் ஐயா. குறை செய்த மனத்தில் யாதோர் என் பிள்ளைக்கு குறைகள் வந்து அணுகிடாமல் என் மகனை கூட்டியே வருவீர் போற்றி ஐயா. பிராமண பிள்ளைகளை என் பிள்ளையை அனுப்புறேன். என் பிள்ளையை மாவிலையும் தெப்பையும் கொய்து குடிச்சு கையில கொடுத்து என் பிள்ளைய கூட்டி வருங்க. என் பிள்ளைய கூட்டி வரீங்க. நாங்க 4-5 பேர் போறோமா? நீ ஏமா பயப்படுறான்? இட்டு போயிட்டு உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கலாமா? நீ எதுவும் பயப்பட வேண்டாம். என் மகன் போறேன்னு சொல்றானே தவிர நான் போய் வரமான்னு சொல்லல. அதனால என் பிள்ளை ஜாக்கிரதையா கூட்டி வாருங்க. பதனமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி தேவதாசா அம்மா போய் வரையப்பா. போறேம்மா. சரி போ. அண்ணா அண்ணா தெற்கு போய் 4 திசை போய் வரலாம். ஆனா நீங்க எந்த திசை போறீங்களோ அது வரைக்கும் ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துல வந்துதான் தங்கி இருக்க வேண்டும். நாம 4 பேர் வந்துதான் தம்பி நம்ம 4 திசை 4 பேர் போறோம். யாரு முன்ன மாங்கொத்த தர்பை கொண்டு வந்து யாரு வரலனாலும் இந்த மாமரத்தடியில ஆலமரத்தடியில உட்கார்ந்தா 4 பேர் வந்த பிற்பாடு தான் நம்ம வீட்டுக்கு போலாம். போலாமா? வாங்க போலாம். நம்ம கானகத்துக்கு வந்து விட்டோம். நம்ம 4 திசை நீ வந்து என்ன பண்ணு, இந்த நீ மேற்கு திசை செல்லு. மேற்கு திசை நான் கிழக்கு திசை செல்றேன். அந்த தம்பி மேற்கு திசை கிழக்கு திசை தென் திசை வட திசை 4 பேர் போ. அப்படியே போறோம் போ. ஆனா நாம வந்த திசையில் தெற்கு எங்கே இல்லையே. அதானே பல இடத்துல தேடி பார்த்தோம். தெற்கு எங்கே கிடைக்கவில்லையே. அது இருக்கு புத்தாங்கண்ணி. அந்த புத்தாங்கண்ணி மேல தெற்கு தமதமனு வந்து கொண்டிருக்கு. ஆனா ஏற்கனவே நாம தெற்குலாம் போயிட்டா நம்ம பேர்ல ஐயரு தம்மாவும் ஐயரு கோவத்துல இருக்கிறாங்க. ஆமா தெற்கு பையாத போயிட்டா இன்னும் அதிகம் கோவப்படுவாங்க, அடிச்சு போடுவாங்க நம்மள. ஆமா அதனால அது பார் புத்தாங்கண்ணி மேல இருக்குது. சும்மா தலை இருக்குது. அம்மாவனால அறுத்து போகலாம். நாம அதிகமா அறுத்து போலாம். இந்த தெற்கு போயிட்டு இதோ ஐயோ அம்மா
என்ன பாம்பு கடிச்சிட்டம்மா, மயக்கமா இருக்குது. உன் முகத்தை கூட பார்க்க மாட்டேன், இங்கே செத்துருவோம் போல இருக்கு. அம்மா எங்கம்மா இருக்கு? ஐயோ என்னமோ எனக்கு ஒரு மயக்கம் போல் தோணுதம்மா. என்னமோ எனக்கு ஒரு மயக்கம் தோணுதம்மா. கைகள் பிளருதம்மா, கைகள் ரெண்டும் சோறுதம்மா. பிளருதம்மா, கைகள் ரெண்டும். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ திரும்பி வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா காலெல்லாம் சோர்ந்து போகுதம்மா, கையெல்லாம் சோர்ந்து போகுது, மயக்கமா இருக்குது. எப்போ முகத்தை வந்து பாப்பம் போல இருக்குது அம்மா. ஐயோ பாம்பு கடிச்சிச்சு, இங்கவே உயிர் போக போதே, உன் முகத்தை பார்க்க முடியாத போறடு அனாதியா போறம்மா. அம்மா உயிர் போகுதே, அப்பா உயிர் போகுதே, என்ன அம்மா அருமைய அப்பா. அம்மா உயிர் போகுதே, அப்பா உயிர் போகுதே. என்ன நம்மளும் வந்துட்டோம், இன்னும் அந்த பசங்க யாரையும் காணோம். ஏம்பா, என்னப்பா ஏம்பா இவ்வளவு லேட் ஆயிடுது? இன்னும் அந்த நோய் தசை பையனை காணோம். நான் எப்படி இருக்கேன்? நம்ம 4 பேரும் போனோம், நம்ம 4 பேர் வந்துட்டோம். நான் தான் முன்ன வந்தாலே. இந்த பையன் வந்து இங்க பட்டு தூயிடுறான். இந்த காற்று ஏன்னா வந்து சிங்கம் கரடி ஏன்னா வந்து புடிச்சு அடிச்சிருந்தா அவங்க அம்மாவுக்கு வேற நான் உத்தரவாதம் சொல்லிட்டு வந்துக்கிறேன். எழுப்பி இட்டும் போலாம். வாயில் நுர தள்ளுது. அந்த புத்தகங்கள் மேல நல்லா அந்த தர்ப்ப தலை தளர்ந்துக்குது. ஆமா, அந்த தர்ப்ப கொள்ள போய்கிறான். ஆனா அந்த புத்தகங்கள்ல லோகிதாசன பாம்பு கடிச்சிட்டு இவன் எப்படியோ அங்க வந்து ஆலமரத்துல படுத்துட்டு இருக்கிறான். அப்ப படுத்துட்டாங்கிறேன்னு பார்த்தா நொப்பு நுழைந்தல்ல. அப்ப பாம்பு கடிச்சு லோகிதாசன் செத்துட்டான். அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றது? ஆனா இன்னொன்னு பண்ணுவோம். இது வந்து காணகம். இது சிங்கம் கரடி ஏன்னா தூக்கி போய் போட்டுச்சுன்னா அவங்களுக்கு யாரு பதில் சொல்றது? அதனால இந்த தலைய சரவெல்லாம் கூட்டி மேல மூடி ஒரு கனமான ஒரு சைஸான ஒரு கல் எடுத்து வச்சுட்டு போனோம்னா அது பதனமா அவன் இருக்கும். ஆனா இங்க இருந்து காணகமோ வெகு தூரம். இந்த அரசங்குச்சி, அரச இலை, மாயலை இதெல்லாம் பச்சையா ஒடிச்சு நெடுக்க இந்த இடத்துல இருந்து நம்ம வீட்டுல இந்த பச்சை ஒண்ணு போட்டுனே போனா அடையாளம் கண்டு வந்து இவங்க அம்மா பாப்பாங்க. நம்ம போய் சொல்லிடுவோம். பாப்பா முடியாச்சு. அடையாளம் போட்டு பின்னாடி வாங்க. பொழுது அஸ்தமாகி விட்டதே, இன்னும் மகன் வரவில்லையே. என் சேயன் வர்ற காரேரே, எந்த சிந்தையும் வாழல்லோ
தானே எந்த சிந்தாயம் வாழலாம் ஆனே காட்டுக்கு சென்ற எந்த கண்மணி அந்தியாயோ காட்டிற்கு சென்ற எந்த கண்மணி அந்தியாயோ என் வீட்டிற்கு வரவும் காணேன் வேகுதன் கும்மி ஐயோ வீட்டிற்கு வரவும் காணேன் வேகுதியன் கும்மி ஐயோ நாட்டுள்ள மைந்தர் எல்லாம் நடந்து முன் வந்துட்டாரே நாட்டுள்ள மைந்தரெல்லாம் நடந்து முன் வந்துட்டாரே அவரை கேட்டுமே வருவோம் என்றால் கிட்டிட இடம் காணேனே ஐயர் வீட்டு மதில் சுவத்தை தாண்டி நான் போகக்கூடாது. ஆனா அது பிராமண பிள்ளைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவளை போய் ஐயா அம்மா 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 ஐயா அம்மா ஐயா அம்மா ஐயா அம்மா ஐயா அம்மா இருமா ஏமா ஏ பண்ணி ஐயா பிள்ளைகளே பிள்ளைங்க ஐயா அம்மா மகன் ஐயா அம்மா நாங்க காட்டுக்கு மாங்குத்து தர்ப்பை கொண்டு வர போனோம். சரி உன்னுடைய மகன் பாம்பு கடித்து இறந்து விட்டானம்மா ஐயா அம்மா என் பிள்ளை பாம்பு கடித்து இறந்து விட்டானம்மா என் மகன் அம்மா செத்துட்டானம்மா சர்ப்பம் தீண்டி இறந்து விட்டான் இறந்து விட்டானம்மா இறந்து விட்டாரா? ஐயா அம்மா என் பிள்ளை சர்ப்பம் தீண்டி இறந்து விட்டானம்மா இறந்து விட்டாரா? ஆமா அம்மா அப்பா தேவதாசா மகனே பாக போய் அந்த மாதிரி மூஞ்சி பார்த்து புடிச்சு வாங்கிட்டே இருக்காரு. என்னம்மா என்னமாச்சே? என்னடி என்னடி என்னாச்சு? சுவாமி என்னம்மா அப்பா என்னடி? அப்பா என்னவா உட்கார வைக்கிறேன்? என்னடி? ஐயரங்கடுமை எந்த நறுமை சேர் மகனும் காட்டில் மகனும் காட்டில் பையவே சர்ப்பம் தீண்டி பதை துயர் மடிந்துட்டாரா? பைய மீதுள்ள பாலர் வந்துமே சொல்லி போனா தையல் யான் பார்த்து வாரேன் தருது விரிவிடையும் சுவாமி. ஐயா என் பிள்ளை
காட்டிலே தெற்ப கொஞ்சம் போன இடத்தில் சர்ப்பம் தேடி என் பிள்ளை மாண்டு விட்டானோ. ஐயோ புட்டி போச்சே புட்டி போச்சே புட்டி போச்சே ஐயோ ஐயோ போச்சே 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 ஐயோ 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 நான் எப்படி பணம் போச்சே பணமெல்லாம் போச்சே என் ஆத்துக்காரி பொட்டியில போட்ட பணம்லாம் போச்சு பொட்டியில தான் பூட்டி வச்சேன் பூட்டி வைப்பேன் சாவி கூட நான் தான் வச்சுக்கினேன் எப்படியா போயிட்டு இருக்குது அம்மா பணம் போச்சே என் பொட்டி பணம் போச்சே மழை பணம் ஐயா நம்ம இத உங்களை போற இரக்கம் உள்ளவர்கள் யாரும் இந்த புவியில் இல்லையா ஐயா? என் புள்ள செத்து போச்சுன்னு சொல்றேன், பணம் போச்சுன்னு சொல்றீங்களே அம்மா. உங்கள் பணம் பேரு தாகம் பேசூரி சற்று பரிதாபம் இல்லாமல் சூரி உங்கள் குலையும் மட்டும்தானும் கொடிய பாவியந்தாலும் குழந்தை என்றால் மனம் எழுகும் அம்மா. உங்க பணத்தைதாயா பெருசா பேசுறீங்க. பச்சை புள்ள செத்து போச்சு, குழந்தை செத்து போச்சுன்னா எல்லோரும் மனம் உருவார்கள். ஆனா பணம் போச்சுன்னு சொல்றீங்களா ஐயா? பெத்தவரு எனக்கு பத்தி எரியுது ஐயா. எனக்கு தெரியும், நீ சம்பாதிச்சுக்கணும் தான் தெரியும் பணத்தோடைய அருமை. நீ பெத்தவள் நீ ஐவர சம்பாதிச்சது எனக்கு தான் தெரியும் பணம் சம்பாதிச்ச அருமை. என் ஆத்துக்காரி எந்தெந்த வீட்டுல விட்டு நான் பணம் சம்பாதிச்ச தெரியுமா? ஆமா, இவன் ஊர் மேல விட்டுதான் போய் பணத்தை பிள்ளை பெருசா பேசுற. நானும் பிள்ளை பெக்கலையா? யாரும் பிள்ளை பெக்கலையா? நானும் மாதாவா ஆவலையா? இங்க இருக்கிறவங்க மாதாவா ஆவலையா? இவதான் புருஷா புள்ள பெத்துட்டா, இவதான் வகிச்சா புள்ள பெத்துட்டா. அம்மா பெத்துட்டேன் பெருசா பேசுற. அம்மா என்னடி உன் பிள்ளையா இருந்தால் உனக்கு தெரியும். பெருசா புள்ள பெத்துட்ட அம்மா. நான் மாதாவா ஆனாதான் பெற்றவரும் எரியுதே மெய்யரே. அங்கு ஆதாரம் இல்லாமல் அரவாயிரந்தோன்னு எனக்கு செய்துவாரு. ஐயா ஐயா பெத்தவர் பத்தி எரியுது. நான் சென்று என் பிள்ளைய நான் தகவல் செய்து விட்டு வருகிறேன். என்னை அனுப்புகளப்பா அம்மா. ஐயா ஐயா வேலையை முடிச்சு போனா இவ்வளவு வேலை இருக்கு. போய் புள்ளைய பத்தி கொஞ்சம் செத்து போன புள்ள போனா போதுரி, அதை போய் தூக்கி வச்சு கொஞ்சம் அது திரும்பி வர போது ஓடி அந்த கடாய்ச்சி போய் நீங்க வேலை பாரு. எங்க ஆத்துக்காரிக்கு பொங்க வைக்கணும். ஆமா, இவாளுக்கு பொங்க வை அரிசி குத்துறே. ஐயா ஏமா உங்க வீட்டு வேலையை செய்துட்டு போ. என்ன அனுப்புவீர்களா? கண்டிப்பா அனுப்புறேன். அப்படியா? வீட்டு வேலை செஞ்சு முடிச்சா உன்னை அனுப்புறேன். இப்ப என்ன செய்யணும்? நெல்லு குத்தணும், தண்ணி எடுக்கணும், மொத்தத்தை ஊட்ட பெருக்கணும், கூட்டணும், வாரணும், எல்லா வேலையும். எங்க ஆத்துக்காரி 30 ஆக்கி வச்சு பாருங்கணும். நானே பிடிக்குமா? எது நான் வேலை காட்டிட்டு வந்துடுவேன். இன்னைக்கு நான் மண்டியை உடச்சுறேன். இன்னைக்கு எங்க வேலை செய்யல கொஞ்சம் லைட்டா கொடுறேன். செய்யா நாங்க எதுக்கு அவங்க பொண்டாட்டி அடிக்க முடியல வந்து வாங்குறோம். எல்லா வேலையும் செஞ்சுட்டு போ. காசி நாட்டில் வாழக்கூடிய காசிநாதா, இந்த உலகத்தில் பெண் என்று பிறந்து விட்டால், ஆனா என்னை போல ஒரு பெண்ணு பிறக்கவே கூடாதம்மா. தெய்வம் இருக்கா தெய்வம் இல்லையான்னு எனக்கு தெரியலையே. இறைவா,
காசிநாதா காசி விஸ்வாசா உந்தர் கருணையும் மட்டுதான் தானோ மாசில்லா எனது பாலல் மாண்டங்கு கிடக்கும் போது இந்த பூசூரன் வீட்டு வேலை இந்த பூசூரன் வீட்டு வேலை இந்த பூவையை செய்ய வைத்தா என் நேசமும் தவித்து வாட நான் நெல்லதனை குத்தலாகினே நெஞ்ச துடி துடிக்க நான் நெல்லதனை குத்தலாகினேன் நெல்லதனை குத்தலானேன் சொல்லது தவறிடாமல் நெல்லதனை குத்தலானேன் சொல்லது தவறிடாமல் நெல்லதனை குத்தலானேன் சொல்லது தவறிடாமல் எல்லா வேலையும் செய்த செல்ல ஐயா நெல்லு குத்தம்மா ஐயோ 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 சேதா சுத்தி கட்டிட்டு புத்தனே நடிகண்டி எப்படி நெல்லு குத்திக்கா பச்சாவா ஐயோ புளி பாக்குற போற குறிப்புல ஐயோ 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 நொய்யும் தவிடுமா ஆகிட்டா பாரு இது எப்படி இதை ஆக்கினா கஞ்சி தான் வருமா இது என்னதான் வரும் அந்த தாளகார குடிதான் அவன் கட்டான் அவன் கூட குடிதான் இது சரியா செய்ய சரியா நொய்யும் தவிடுமா என்ன தலை பிடிச்ச அருமணி கட்டுறா நாயகடி கட்டுறா அம்மா வேற என்னமா சொல்லுங்கம்மா எல்லாம் ஒழுங்கா குடுங்க செத்து புள்ள போட செத்து போன பூரிப்புல நொய்யும் அரிசிமா குத்தி வச்சிட தவிடு ஆயிடுச்சு இப்ப நம்ம வேலை செய்றீங்க சரி ஐயா இன்னும் என்னமா தண்ணி செய்யணும் எடுக்கணும் தண்ணி எடுத்து தண்ணி எடுத்துட்டு இத பேர்கிட்ட தாண்டி தட்டியா ஏற்புட்டு தட்டியா ஏற்புட்டு தட்டியா குடும்பத்தை கொடையில யாரோ ஒரு கொடை பட்டு வாங்க விடு ஏற்புட்டு தண்ணி எறும்புட தட்டணும் என் எம்மா வேலை சுறுசுறுப்பா செய்யறா பாரு வேலையை இருவழி பார்க்க போன்ற வேலை வேலை நீ அந்த வேலையை செய்யாத நீங்க நீ தலைக்கு ஊத்திக்கிட்டா அம்மா கொடை இல்லையா 5 நிமிஷம் 5 நிமிஷம் தூரமா இருக்கட்டியா ஏதாவது அப்படியே தூர போ அம்மா ஏமா பாரு அம்மா சென்று கூலி எப்படி பாரு பாரு அம்மா பாரு அம்மா சென்று கூலி எப்படி பாரு சீராலும் கரைக்கிறேன் ஓடியா தங்க பூராவும் முன்னிக்கிறேன் சீராலும் கரைக்கிறேன்
செய்யறா பாரு. இது கண்டி. புள்ளைய தூக்கி போய் கொஞ்சம் போறேன் இனிமே. உம்மா நாளா அந்த மாதிரி செஞ்சாளா அவ? வேலை செய்யல. சொல்லி கொடுத்து புள்ள செத்த பூரி பழம் சுறுசுறுப்பா செய்யறாங்க. சுத்தமா வேலை செய்யறான். இந்த வேலையை விட்டு நம்ம புள்ள எங்கடி போய் கண்டி. நம்ம புள்ள தான் நானு. அடிச்சு முக்கியாது வருது பாரு. அம்மா தடப்பு. கண்டி கண்டி. புள்ள பேட்டி அம்மா அம்மா போய் அங்க இன்னும் வேற ஆக்கி வேற மேல இருக்குங்களா? சரி சரி எல்லா வேலையும் செஞ்சுட்டா. சாணி தட்டியா எறும்பு தட்டியா நேற்று 150 எறும்பு தட்டி வச்சுட்டோமா? அது பாரு மேல தட்டி வச்சுட்டோமா? சரி சரி அம்மா. வீடு பெருகிட்டியா வீடு பெருகிட்டியா? தண்ணி பிடிச்சி வச்சியா? வச்சிட்டோமா. எல்லா வேலையும் முடிச்சியா? சரியா. அம்மாரு போனவா பட்டுன்னு வந்தமா இருக்கணும். ஆமா இன்னும் குறை வேலை இருக்குது பட்டு செய்யணும். சரி. இல்லையா கெண்டியில அடிச்சு விடுவா என்ன? சரி போங்க ஐயா. போய் புள்ளி தூக்கி கொஞ்சம் இருக்காதாங்க சரி சரி. பட்டுன்னு வா. தேவதாசா, ஐயோ, என் பிள்ளை பார்ப்பதற்கு இப்படியாக விடை கிடைத்தது. ஐயோ, என் மகனே மகனே மகனே. ஆஹா. அப்பா தேவதாசா எந்த கண்மணியே அப்பா. கன்யா தேவதாசா எந்த கண்மணியே தேவதாசா என் ஆவியான நீயும் கண்ணே மகனே. அங்க வண்டியாட்ட பேசாத பெரியற. என் ஓவியம் காட்டில் ஓடி ஓடி எங்க எங்கே என் மகன் எங்கே? இதோ இதானே அந்த பிராமண பிள்ளைகள் சொன்னார்களே. அம்மா, உன் பிள்ளை இறந்து விட்டான். அவனை ஒரு ஆலமரத்தடியிலே அவனை கீழே கிடத்தி காஞ்ச சடுகள் இல்லா அவன் மேல மூடி வச்சு காட்டில் எத்தனையோ ஆலமரம் இருக்கும். பிள்ளையை கண்டுபிடிக்க முடியாது என்று அம்மா பச்சை தழைகளை அரசந்தழை ஆலந்தழை அந்த வண்டியாட்ட பேசாதங்க. வண்டிகார் பேசாத. கொஞ்ச நேரம் இருங்க. ஆவார தழைகளை ஒடித்து அடையாளம் போட்டுட்டு வந்திருக்கமா. அந்த பச்சை தழை தெரிகிற இடமே போனா அந்த ஆலமரம் தெரிந்து விடும். உன் மகன் அங்கதானம்மா. காற்றெடுக்கூடிய நாய் நரிகள் அந்த பிள்ளையை பிடித்து தின்று கொன்று விடும். தின்று விடும் ஆச்சே. அதனால சருவ போட்டு மூடி வச்சிருக்கிறன்னு சொன்னார்களே. இதோ ஆலமரை சோலை பூதர் வணங்கானோ அந்த அயலாற்று பிள்ளைகள் சொன்ன இடம் இதுதானோ 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 இதுதானோ. ஓஹோ, ஆலமரை சோலை பூதர்
பிள்ளை பச்சைத்தழை என்கிட்ட காட்டுல பச்சைத்தழை கீழே கிடக்காது, காஞ்சி போய்தான் இருக்கும் கீழே விழுந்த தழை. அதனால அந்த பிள்ளைகள் சொன்னார்களே, சால வைத்த கூறி இடையாலும் இதுதானோ அந்த அசலாற்று பிள்ளைகள் சொன்ன இடம் இதுதானோ 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 சால வைத்த கூறி இதுதானோ என் மகன் இறந்தானா? என் பிள்ளை வந்தானா? இதோ மூடி வைத்திருக்கின்றது. என் மகன் இறந்தானா? என் பிள்ளை கண்ணே தேவதாசா, என் மகனே அப்பா அண்ணே தேவதாசா, மகனே என்னை விட்டுட்டு போயிட்டேடா அப்பா. எனக்கு யாரும் துணை இல்லடா என் ராஜா. உங்க அப்பா நான் தனியா நிக்கிறேன்டா ஐயா. என் செல்வமே, நீ போய் வாடான்னு சொன்னே, நான் போறேம்மா. அம்மா அம்மா அம்மா, எனக்கு ஒரு கதை சொல்லுமா. எனக்கு கதை சொன்னாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லு அப்பா. இப்ப வந்து நான் எந்த கதையை சொல்லுவேன்? என் அம்மானு கூப்பிடுவேடா. எப்பா அம்மா வந்துக்கிறேன்டா. என் தங்கம், என் செல்வம், என் கண்ணு, அம்மா வந்துக்கிறேன்டா அப்பா. அப்பா எனக்கு 5 மல்லி அடுக்கும் மல்லியோ நான் பெற்ற வல்லாளா பாவிந்த அங்கத்தில பூத்த மல்லிய. இந்த அங்கத்தில பூத்தது நீ ஆத்துல பூத்து இருந்தா கொஞ்சம் ஐயர் பறிப்பாங்கோ. கொண்ட கொண்டு போய் அபிஷேகம் என் கண்டை வந்து செய்வாங்கடா. எப்பா நீ வேற எங்கடா போய் பிறக்க கூடாதா என் செல்வமே? எப்பா எனக்கு கொத்து மல்லி குடகு மல்லியா நான் பெற்ற வல்லாளாங்க பாவி இது குடலிலே பூத்த மல்லியே. இந்த குடலில பூத்தது எங்கடா குளத்துல பூத்து இருந்தா கொஞ்சம் குறுக்கள் பறிப்பாங்கோ. கொஞ்சம் கொண்டு போய் குடும்பம் செய்யா என் மகனை ஒண்ணு செய்வாங்கடா. அப்பா அப்பா அம்மா வந்துக்கிறேன்டா. அம்மா அம்மா அம்மானு கூப்பிடுறேன்டா. என் கண்ணே, என் செல்வம். தண்ணி கொடுப்பேன். என் பிள்ளையா, என் சாமி ஐயா. தேவதாசா கண்ணி அப்பா வாடா என் கண்ணின் மணியே
எனக்கு தாடா என் கண்ணின் மணியே வாடா என் கண்ணின் மணியே தந்தொரு முத்தம் என் கண்ணின் மணியே. தேவதாசா, அம்மா எனக்கு முத்தம் கொடும்மா. இப்ப கேட்பியா? இப்ப வருவியா? நீ வாயண்டா, எனக்கு முத்தம் கொடுடா. கட்டு வாடா எழுந்திருந்து வாடா எழுந்திருந்து வடிவுள்ள என் மகனே வாடா எழுந்திருந்து வடிவுள்ள என் மகனே காட்டத சோடு நெருப்பில் ஓடி விழச் சென்றதை வாடா என் கண்ணின் மணியே பண்டோரு முத்தா மகனே. காடோ உனக்கு மனை காடோ உனக்கு மனை வீடோ நீயும் குரங்க காடோ உனக்கு மனை வீடோ நீயும் குரங்க ஓடா அயன் மீது தந்தானால தாவியோனே வாடா என் கண்ணின் மணியே பண்டோரு முத்தாலா என் கண்ணின் மணியே. மாதம் என் உடலது கணைத்தே மாதம் என் இடையது தளர்ந்து 3ஆம் மாதம் என் முகமது வெளுத்து 4ஆம் மாதம் நாவுக்கு இனியதை உண்டு 5ஆம் மாதம் எனக்கு அழகு சீமந்தம் 6ஆம் மாதம் என் அடிவயர் கணைத்து 7ஆம் மாதம் நான் எடுத்தடிவையா 8ஆம் மாதம் நான் கட்டுக்குலையாதிருக்க எனக்கு 9ஆம் மாதம் என் தாய் வீட்டு சூழு. ஐயோ எங்கப்பா மதிதய மகாராஜன் அம்மா சந்திரா எங்கம்மா என் பேரன்னு கேட்டா எங்க அப்பாவுக்கு நான் என்னடா பதில் சொல்வேன்? 9ஆம் மாதம் என் தாய் வீட்டு சூழு. எனக்கு 10ஆம் மாதம் நெற்றினில் வேர்வை இந்த நிலத்திலே விழவே கனிவான எந்தன் கண்மணி உன்னை அநியாயமாக அரவமும் தேர்ந்த பனியால் நினைந்து பாறையின் மீது நீ தனியா கிடக்க தவிக்குதே உள்ளோ தங்கமே நான் என் செய்வண்டா. சரி, இப்படி அழுது கொண்டிருந்தான். மகன் இறந்து விட்டான் என்று நானும் செத்துட்டா என்னை என் பிள்ளை யார் கொண்டு செய்வார்கள். ஆனா எனக்கு ஒரு தைரியம் வந்து விட்டது. தைரியம் சொன்னா என் பிள்ளையை தூக்கி கொண்டு போய் மயானத்தில் சுடுகாட்டில். ஆமா, அந்த மயான காவல்காரர்களுக்கு தெரியாமல் அவர் எங்கனா சரி அதனால் என் பிள்ளையை தாட்சி முடிச்சுட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிப்போச்சு. மனம் பார்த்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதை முடிச்சுட்டேன் இருங்க. அதனால் என் பிள்ளையை தூக்கி கொண்டு போய் மயான காவல்காரர்களுக்கு தெரியாமல் ஆமா அவர் எங்கனா போயிட்டு இருட்டு நேரம் நல்ல நேரம் இந்த நேரத்தில் என் மகனை தூக்கி கொண்டு போய் அவனை அங்க மீந்து போன கட்டைகள் இருக்கும், பிணத்தை சுடுவாங்க இல்லையா, அந்த மீந்து போன கட்டைகள் எல்லாம் பொறுக்கி என் மகனுக்கு நான் கொல்லி வைத்து விட்டு என் பிள்ளைக்கு நான் கொல்லி வைத்து விட்டு அப்ப தீ அன்னட்டு எரிந்தால் அதே தீயில நானும் இறந்து என் மகனோடு நானும் கலந்து இறந்து விடுவேன். அதனால் என் பிள்ளையை தூக்கி போகிறேன்.
தேவதாசா கண்ணி கண்ணி தேடரிதான கண்ணே சிரோங்க நமது அயோத்தி அந்த நாடத்தில் இறந்திருந்தால் இந்த நானில மக்கள் எல்லாம் பாடலும் காடலோடு கொஞ்சம் பறிவுட தகவலை செய்வார் பாடலும் ஆடலோடு உன்னை பறிவுடன் தகன செய்வார் உன் கூடவே வருவாரப்பா என் புள்ள 24 செத்திருந்தா என் வீட்டுக்காரர் கூடவே வந்திருப்பார் இப்ப நான் தனியா தூக்கி அந்த போடுறேனே அப்பா உன் கூடவே வருவாரப்பா பாட்டு பாட முடியாது போதும் இந்த குறைக்கண்ணா தேவதாசா ஆனா அருமையா கூத்து பாக்குறீங்க அம்மா இந்த நாடகத்தை எழுதுற புண்ணியவா தேவனாம்பட்ட ராஜகோபால் ஆசிரியர் ஒரு வரியும் 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட தகும் ஆனா என் பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியுமா கண்ணி தேவதாசா நீ வெள்ளி பொன் கட்டளியிலே இல்லம்மா இங்க எழுதிருக்காரு அது அவங்க எப்படி பாருங்க வெள்ளி பொழுது கட்டையிலே இதோ கிடக்கின்றது எத்தனையோ பிணங்கள் எரித்த கட்டைகள் இருக்கின்றது இந்த கட்டையெல்லாம் பொறுக்கி என் பிள்ளை மேல் அடுக்கி என் பிள்ளைக்கு கொல்லி வைக்க வேண்டும் சொல்லிய பொறுக்கி என் பிள்ளை மேல் அடித்தேன்
விட்டு அதனால் இனிமேல் போ அந்த போ அந்த அங்க போ இடத்தால போறோம் இந்தா எலுண்டு முடியாது என்ன இதை சொல்லி பொறுக்கி விட்டேன் அதனால் கண்ணே தேவதாசா அப்பா ஒரு தாய் ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறது எதுக்கு அம்மா கொல்லி வைக்கதானே அப்பா எனக்கு கொல்லி வைப்பா என்று எண்ணி நான் இருந்தேன்டா தேவதாசா உனக்கு கொல்லி வைக்க உத்தாண்டி சொல்லியேண்டா அடப்பாவண்ணா சில்லிகளை பொறுக்கி இது என் மகனுக்கு இதோ அனல் மூட்டினேன் இதோ மூட்டினேன் இதோ மூட்டினேன் வந்து பேரிடி மனை வந்து பிணத்தை கூறடி பிணத்தில் வாழும் கொப்பனனை பேசாவிட்டால் பார்வட்டி கதையினால் அது யாராடி உன் ஊருக்கு சொல்லி எனக்கு தெரியாமல் இந்த சுடுகாட்டில் பிணத்தை கொளுத்துகின்றாயே எனக்கு தெரியாமல் கொளுத்துகின்றாயே யார் கள்ளி ஐயா நான் கல்லியா கண்ணிதான் நல்ல ஐயா கல்லிதான் நல்ல ஐயா கபடியும் கபடி நான் நல்ல கபடியும் கபடி நான் நல்ல துள்ளிய பாரன் காற்று தோன்றிய நச்சால் மாண்டான் துள்ளிய பாரன் காற்று தோன்றிய நச்சால் மாண்டான் நல்லிரு தண்ணிலே பாடி நான் இங்கு தூக்கி வந்தேன் நல்லிரு தண்ணிலே பாடி நான் இங்கு தூக்கியே வந்தேன் என் பிள்ளையை சுடுவதற்கு உன் துணையடி சரணம் ஐயா ஐயா நான் கல்வி அல்ல நான் திருடி அல்ல நான் கபடி அல்ல அதான் என் பிள்ளை சர்ப்பத்தேடி இறந்து விட்டான் ஐயா மயான காவல்காரரை உன்னை கையெடுத்து கும்பிடு எனக்கு சார வேண்டிய கால் போன முழு தண்டு வாக்கி எடுத்து கொடுக்காமல் தன்ன தனிமையாக இரவு நேரத்தில் பிணத்து கொடுத்துக்கிட்டாயே அடி பாதகி அதை தூக்கி எடுத்து தள்ளினான் சுடுமலினால் தூக்கி எடுத்து தள்ளினான் எனக்கு சேர வேண்டிய கால் பணம் முழத்துண்டு வாக்களிச்சு கொடுக்காமல் எனக்கு தெரியாமல் பிணத்தை கொடுத்துகின்றாய கள்ளி ஐயா உனக்கு கால் பணம் முழத்துண்டு கொடுப்பதற்கு நான் அருகதையற்றவளா என்னிடத்தில் எந்த பொருளும் இல்லாதவளா ஆம் உண்மைதான் ஐயா எந்த பொருளும் இல்லாதவளா எந்த பொருளும் இல்லை அடி பொருள் இல்லை என்று பேசுகிறாய் வந்து ஐயா உறமெனக்கு ஒன்றாம் இல்லையே ஒற்றத்தோட யாரும் இல்லையே ஐயா உற்றார்கள் அண்ணனோ தம்பியோ மாமனோ என் கணவனோ யாருமே இல்லை இரக்கமும் தர்மமும் நீதி எல்லா
ஐயா இந்த சுடுகாட்டுல எத்தனையோ பிணத்தை கொடுத்துறீங்க நல்லவன் கெட்டவன் உள்ள மாதிரி முடிச்சிருக்கு. ஆமா அல்லாரி கொளுத்துற இல்ல அந்த மாதிரி என் பிள்ளைய கொளுத்துவதற்கு உனக்கு இறக்கம் இல்ல. இறக்கம் தர்மம் நீதி எல்லாம் அறிந்த நெறி என் புறக்குக்கா வளரியவன் பொன்னடிக்க என் சரணா காவலனே மயான காவல்காரனே கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கள் ஐயா. என் பிள்ளையை சுடுவது ஐயோ உன்னிடத்தில் எந்த பொன் பொருள் இல்லையா? இல்லை. உனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லை. யாரும் அருகதையற்றவள். எந்த பொருளும் இல்லாத அருகதை இல்லாதவள். ஆமா எனக்கு சேர வேண்டிய கால் பணம் முழத்துண்டு வாய்க்கடிச்சு கொடுக்க அருகதையற்றவள். உண்மைதான் ஐயா. எந்த பொருளும் எதுவுமே இல்லை. ஏதும் இல்லையா? இல்லை. உன்னிடத்தில் இல்லையா? இல்லை ஐயா. அடி இந்திர ஜாலக்காரி எதுவுமே இல்லை என்றால் அட உன்னதி திருக்கழுத்தில் ஒளி பெறும் தாதி தன்னை. முத்தானின் திருக்கழுத்தில் ஒளி பெறும் தாதி தன்னை. அடி தந்திடங்க அதனை விட்டு எனக்கு தாராமல் போனாயானால் மைந்தனை தூக்கி நீயும் மையானது. ஏன் பாதகி ஏன் கள்ளி எந்த பொருள் இல்லை என்றால் அதோ இருக்கின்றதுவால் உன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கூடிய தாலியை அதை விட்டு எனக்கு சேர வேண்டிய கால் பணம் முடக்குண்டா. காசிநாதா கடவுளே ஐயா சித்தர் முனிவர் தேவர் யாவருக்கு தெரியாத சித்தனோ முனிவனோ தேவனோ யாரு கண்ணுக்கு தெரியாத என் மாங்கஜம் ஐயா அடைச்சி இந்த புலையன் அறிந்து இடவித்தான் என் தலையில் சர்வேசா ஜெகதீசா பரமேசா சித்தனோ முனிவனோ தேவனோ யாரு கண்ணுக்கு தெரியாது என் மாங்கஞ்சம் இந்த மயான காக்கக்கூடிய புலையர் கண்ணுக்கு தெரிந்தது. ஐயோ என் கற்பு பொறுமை விட்டதா? என் கற்பு போய்விட்டதா? ஐயோ ஈசா அம்மா தெய்வமே. ஆதியிலும் பறைய நல்ல ஜாதியிலும் புலைய நல்ல பாதியில் விதிவசத்தால் இப்போ நான் புலையனாக சுடுகாட்டில் காவல் காத்திருக்கின்றேனே இறைவா. என் அயோத்தி நாட்டில் அமர்ந்திருக்கும் தருணத்தில் அங்கு வெள்ளி பணம் கேட்டவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்த கையா. 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 சொல்லி காசு வாங்கலாம் பரபரமே 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 பள்ளி காசு வாங்கலாம் இறைவா.
காசி கருணை கடவுளே, அயோத்தி நாட்டில் அமர்ந்திருக்கும் தருணத்தில் என்னை வரக்கூடிய யாசகர்களுக்கு வெள்ளி பணத்தை வாரி வாரி கொடுத்த கையால் இந்த காசி நாட்டில் கொல்லிக்காசை வாங்க வைத்து விட்டாயே சிவமே. இது உன் திருவுளச் செயலோ? இறைவா, அயோத்தி நாட்டில் நான் செங்கோல் பீடித்த கையால் அயோத்தி நாட்டில் அரசனாக இருக்கின்ற போது என் கரத்தில் ஏந்தது செங்கோல். ஆனால் காசி நாட்டில் சுடுகாட்டில் சர்வேசா ஈசா முடிசாய்ந்த மன்னருக்கும் நடத்திய சாம்பலுக்கு சமமாகி விடுவார்கள். ஆனால் அப்பா, விதி எப்படி விளையாடுகின்றது பாரு. இருப்பா தம்பி பாப்பா. யார் கண்ணுக்கும் தோன்றாத தாலி இந்த புலையன் கண்ணுக்கு தோன்றிவிட்டது. அப்படியானால் ஒருவேளை என் மனைவியா இருக்குமோ? அது யாரு கண்ணுக்கும் தோன்றாது. இந்த மாமல்லன் அரிச்சந்திரனை தவிர மற்றவன் கண்ணுக்கு தோன்றாது, தெரியாது. இன்னும் 2 நிமிஷம். சித்தனோ, முனிவனோ, தேவனோ, 33 கோடி தேவனோ, அயோத்தி மன்னன் என் கடவுள் எறும்புக்கு கூட துரோகம் செய்யாத அந்த அயோத்தி மன்னன் போனால எந்த மாதிரி போதும். ஈசா, அயோத்தி மன்னன் அரிச்சந்திர மன்னன் ஒருவன் கண்ணுக்குத்தானே என் மாங்கல்யம் தெரியும். ஆனா இந்த மயான காவல்காரருக்கு என் மாங்கல்யம் தெரிந்ததே. ஹரிச்சந்திர மன்னனுக்கு துரோகம் விளைவித்து விட்டேனா? என் கணவனுக்கு நான் துரோகம் செய்து விட்டேனா? எவனையாகிலும் பார்த்து மனச்சோறு போய்விட்டேனா? அதனால் தான் என் மகனை இழந்தேனா? ஐயோ, என் பிரபு, என் சுவாமி, ஹரிச்சந்திர மன்னன் ஒருவனுக்குத்தானே தெரியும் என்று என் தந்தைக்கு ஈசன் சொன்ன வாக்கு. ஆனா இந்த புலையன் கண்ணுக்கு தெரிந்ததே, இந்த புலையன் கண்ணுக்கு தெரிந்ததே சர்வேசா. சந்திரமதி கண்ணே, நான் புலையன் அல்ல, அயோத்தி மன்னன் ஹரிச்சந்திர பிரபு. உன்னை மாலை சூட்டியவன், உன்னுடைய கணவன் ஹரிச்சந்திரன். ஒருபோதும் உன் கற்பு பறிபோகவில்லை கண்ணே. சந்திரமதி கண்ணே, சந்திரமதி, உன்னை மாலை சூட்டிய கணவன் தான் ஹரிச்சந்திரன். ஐயா, என் மன்னனா மாலை சூட்டியவன் என் கணவனா? கற்பு பறிபோகவில்லை. கற்பு பறிபோகவில்லை. சுவாமி, அயோத்தி மன்னன் நீங்களா? ஐயா, சந்திரமதி கண்ணே, சுவாமி, ஐயா, என் கடவுளே, சுவாமி, ஐயோ, கற்பு பறிபோக. ஐயோ, அதை விடுங்க. உன்னையா நானு
ஐயோ உன்னை யானான புலையன் என்று கேட்கிறேன். என்ன மன்னித்து விடுங்க சுவாமி. என்ன மன்னித்து விடுங்க ஐயா. என்ன மன்னித்து விடுங்க. கண்டமது ஐயா சுவாமி. அதோ ராஜரிஷி விஸ்வாமித்திரருக்கு உன்னையும் என் பிள்ளையும் விலை குறிவித்து கடனை கொடுத்து விட்டேன். ஆமா அப்போது நம்மோடு வந்தாரே நட்சத்திர கையில், உண்மைதானே. அவர் கூலி பணம் கேட்டார். அவருக்காக இந்த வீரவாக தோற்றியிடும் அடிமை புலையனாக 16,000 வராகன் பொண்ணுக்காக இந்த அரிச்சந்திரன் அடிமை புலையனானின் கண்ணே திண்ணிய நானே. என்ன மன்னித்து விடுங்கள் ஐயா. மன்னித்து விட்டேன். என்ன மன்னித்து விடுங்கள் சுவாமி. என் பிள்ளையை பத்திரமாக பார்த்துக் கொண்டு எடுத்து வைத்தேன். ஐயோ ஐயா உன்னையே பார்க்க முடியாத பாவிராதனால் இவன் தான் ஐயா என் பிள்ளை. பெற்ற பிள்ளை தேவதாசா. ஐயோ மகனே, என் ராஜா, தந்தை. ஐயோ ஐயோ ஒரே நிமிஷம் இரு 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 இரு. அப்படியே மும்மூர்த்தியா கண்டமதி பட்டு சொல்லுங்க. இரு ஒரு நிமிஷம். என் பிள்ளையை பதனமாக பார்த்து வா என்றால் பிணமாக எடுத்து வந்திருக்கின்றாய் கட்டி. ஐயா இதுவும் விஸ்வாமித்திர சூழ்ச்சியோ இருக்கலாம். அதனால ஐயா இப்போ நிகழ்ச்சி கேட்கின்றேன் சுவாமி. என் பிள்ளையை சுடுவதற்கு கருணை காட்டுங்கள் ஐயா. கண்டமதி அண்டவா சொல்லுங்க. நாட்டை இழந்தேன், நாட்டு மக்களை இழந்தேன், என் மனைவியை இழந்தேன், என் பிள்ளையை இழந்தேன். உண்மை. ஆனால் இப்போது காசி நாட்டில் சுடுகாட்டில் ஒரு வீரமாக தோட்டிக்கு நான் அடிமை புலையனாக இருக்கின்றேன். உண்மைதான் ஐயா. என்னுடைய தலைவனுடைய கட்டளை, ஏ ஹரிச்சந்திரா, இந்த சுடுகாட்டில் ஒரு பிணம் வருகின்றது என்றால் கால் பணம் முழத்துண்டு வாய்க்கரிசி இருந்தால் தான் எரிக்க வேண்டும், இல்லை என்றால் அப்புறம் எடுத்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார். அதனால் ஐயா என் தலைவன் கட்டளை படி சரி என் பிள்ளையா இருப்பதால் கால் பணம் முடத்துண்டு வாய்க்கரிசி என்பதால் அந்த வாய்க்கரிசி எனக்கு தேவையில்லை, வேண்டாம், என் பிள்ளை என்பதால். ஆனால் என் தலைவனுக்கு சேர வேண்டிய கால் பணம் முழத்துண்டு இருந்தால் இந்த பிள்ளையை எரிக்கலாம், இல்லை என்றால் எடுத்து சென்றுவிடு. ஐயா சந்திரமதி, என் மகனாயிருந்தாலும் சரிதான். அப்போ கூட என் நீதி நான் தவற மாட்டேன். வரவேற்கின்றேன் சுவாமி. சற்று பொருட்கள் ஆக நான் சென்று கால் பணம் உழைத்துண்டு நான் பார்த்து அடிமையா இருக்கக்கூடிய ஐயனிடத்தில் வாங்கி வருகிறேன். இதோ வருகிறேன். அம்மா ஐயா அம்மா ஐயா ஐயா என்னடி என் பிள்ளையை சொல்வதற்கு மையான காவல்காரன் கால் பணம் உழைத்துண்டு கேட்டான். அதனால அம்மா ஐயா ஐயா இன்னுமா எங்கிட்ட பணம் கொடுத்த பணத்துக்கு வட்டி வட்டியா? அதுக்கு வட்டி ஆயுது. அம்மா இந்த உடலில் உயிர் இருக்கிற வரை உங்க பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த செருப்பா தேய்கிறேன். என் பிள்ளையை சொல்வதற்கு கால் பணம் சரி ஐயா வருகிறேன். யாரும் கொடுக்கல ஆயிரம் உங்க ஊர்ல என்ன ஒண்ணு சொல்லுங்க. சரி அதனால் பொன்பொருள் அனைத்து சேர்த்து போய் ஒரு காலம் கரெக்டான முடியும். அதுக்குள்ளே முடிச்சுட்டு போறேன். சந்திரமதி கால் பணம் துண்டு வாங்க செல்கிறார். போய்கிறாங்க. இந்த வழியாக வர வேண்டும். சில நாட்களாகவே காசி மகனுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் இப்போ ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது. ஆனால் அவன் வருகின்ற வழியில் இந்த பிள்ளை எடுத்து கைத்த முறித்து போட்டால் பல போய் அவன் மீது விழுந்துவிடும். அப்போயாகிலாம் ஹரிச்சந்திரன் மனம் மாறி ஒரு பொய் சொல்ல பார்த்தோம்.
இது என்னது? சைலன்ட். ஏதோ ஒரு குழந்தை இறந்து கிடக்கின்றது. ஐயோ, ஒருவேளை என் கணவனிடத்தில் ஒப்படைத்து சென்றேன், என் பிள்ளையை பதனமாக பார்த்திருங்கள், பணம் துண்டு வாங்கி வருகிறேன் என்று. அப்போ அவர் வேற எங்கனா பிணை சுட போய்விட்டிருப்பார். அதனால இந்த சுடுகாட்டு இருக்கிற பேய் பூதான் என் பிள்ளைய தூக்கி இந்த வழியில போட்டிருக்குமோ, அதனால இது என் பிள்ளையா அப்படி என்று இதோ பார்க்கின்றேன். ஐயா, குழந்தை எங்கே? குழந்தை காணோம். சொல்லுங்க. ஆசைப்பட்டு குழந்தை யாரோ எடுத்துட்டு விட்டார்கள். யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சீங்க. இந்த இடத்துல அடி பாவி சண்டாளி அடி பாவி சண்டாளி. பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க காசி மன்னனுக்கு வெகு காலமா கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாதது இருக்குது. 10 வருஷத்துக்கு பிற்பாடு ஒரு குழந்தை பிறந்து அவங்க அந்த நகை நட்டு எல்லாம் போட்டு யானையில குழந்தை மேல போட்ட நகையால ஆசைப்பட்டு அந்த குழந்தை மேல போட்டு நகையெல்லாம் எடுத்து ஒரு 50 பவுன் இருக்கும் போட்டு யானையில தூங்கி வச்சிருந்தாங்க. இந்த யானையில இந்த குழந்தை மேல இருந்த நகைக்காக பொருளுக்காக இந்த குழந்தைய கொன்னுட்டியே. நானா பாவி? ஏண்டா காவேரி மூட்ல இந்த நாடகத்தை சொல்லி விட்டோம், நீ தான்டா பாவி. தலைவிதியா அப்புறம் இந்த தினமும் மகனத்துல கட்டுப்படும். இந்த முருக வரும்போது தெரியும், வசதி நான் வச்சுக்கிட்டே கிடையாது. இந்த தாரம் வரும்போது நான் கிட்டவே சாக மாட்டேன். இது வாமுருகா வாமுருகா அப்புட்டா. ஆனா இந்த பொருளுக்கும் பணத்து மேல போய் கேட்டு அப்படியே கொடுத்துருப்பானே பாலாஜி. ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டான். மகாராஜா இந்த அம்மா தான் உன்னுடைய குழந்தையை கொன்னது. சண்டாளி, பொருளுக்கு ஆசைப்பட்டு குழந்தை கொண்டு விட்டாயே. யாருக்கு கவலைகளே? ஐயோ, எப்போது பொண்ணுக்கு பொருளுக்கு ஆசைப்பட்டு குழந்தையை கொன்னாயோ கொலைக்கு கொலைதான் பழி. அதனால் மயானத்தை காக்கக்கூடிய தோட்டி எடுத்து விட்டு அவரை கொலை பண்ணி சொன்னா போடா. அரச கட்டளை. அம்மா ஐயா, எங்க மகாராஜா கட்டளை இது வெட்டுப்படை கட்டளை. இந்த அம்மாவும் உன் கையால வெட்டுப்படை கட்டளை. அப்படியா? சென்றமது ஐயா, கால் பணம் முடத்துண்டை பெற்று வா என்றால் என் குழந்தையை கொன்று விட்டாய் என்று கொலைக்காரி பட்டத்தை பெற்று வந்திருக்கின்றாயே, என்ன காரணம்? ஹரிச்சந்திர மன்னனுக்கு மனைவியா வாழ்க்கப்பட்ட உன் மனைவி நான் குலகாரி பட்டத்தை குழந்தைய கொலை செய்வேனா? பழி வந்தது காரணம். ஐயா, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனேன். நீ எங்கேயோ பிணை சுட போயிட்டு இருப்ப, என் பிள்ளைய பேய் தூக்கி அந்த வழியில போட்டுடுதோ, அப்படி என் பிள்ளையா இருக்குமா அப்படி என்று அந்த குழந்தையை நான் தூக்கவும் காசி மன்னன் காவலாளிகளுக்கு பார்க்கவும் ஐயா. அதனால ஐயா, குலகாரி பட்டத்தை பெற்றேனே தவிர சரி, நான் குழந்தையை கொண்டதில்லை. உனக்கு புரிகின்றதா? புரிகிறது. எப்பொழுது ராஜரின் விஸ்வாமித்திரனுடைய அயோத்தி ஆட்சி அவர் பாதம் பட்டதோ உடலும் உயிரும் பாலும் நீரை போட்டிருக்கக்கூடிய நாட்டு மக்களை இழந்தேன், என் நாட்டை இழந்தேன், மனைவியை விலை குறிவித்தேன். உண்மை. அதோ மகன் மாற்றிருக்கின்றான். இதுவரையிலும் ஹரிச்சந்திர மனம் மாறவில்லை. இல்லை. ஆனால் மனைவியை வெட்டுகின்ற போது மனம் மாறி விடுவான் என்று தவறான நோக்கத்துக்கு எண்ணம் கொள்ள வேண்டாம். தலைவனுக்கு மன்னனுடைய கட்டளைப்படி இதோ உன் திறத்தை அதுக்கின்றேன். உலகளத்திலே தலைவனங்கடி பெண்ணே, உன்னை நான் கொலை செய்ய போகிறேன், சிரச்சாதம் செய்ய போகிறேன். ஆண்டவா, சண்டமது உலகத்திலே என்னை போல் ஒரு பாக்கியம் செய்தவர்கள் ஐயா. சண்டமது என் பத்தாவே உன்காரத்தால் செத்தாரே கையால செத்தா எனக்கு சொர்க்கம். சாமி, சத்திய ஜெயம் என்று தர்மன் இலட்சுமி என்று
ஹரிச்சந்திரா என்ன காரணம்? இப்பயாகிறோம் ஒரு பொய்ய சொல். உன் மனதில் இருந்திருக்க பையன் அணுக்கி விடுகிறேன். உன் பிள்ளையை நான் அனுப்பி தருகிறேன். உன்னுடைய நாட்டை அவனுக்கு பட்டு சுட்டுகிறேன். ராஜரிஷி விஸ்வாமித்திரரே, ஹரிச்சந்திரா நாடு போகட்டும், நாட்டு மக்கள் போகட்டும், என் மனைவி போகட்டும், என் மகன் போகட்டும், எது போனாலும் போகட்டும். அதோ ஆகுரா சக்கரன் சூழல அரசாட்சி செய்யக்கூடிய என் சூரியகுல பரம்பரைக்கு ஒருபோதும் இடிமை தேடி தர மாட்டேன். அதனால் என் சத்தியமே தலையை வெட்டுக்கு வேலை கிடக்குது. ஐயோ மும்மூர் தேவன் அப்படியே ஹரிச்சந்திர விலாசம் மயான காண்டம் நாடகத்தோடு முற்றிச்சு. இன்னைக்கு இன்னைக்கு எங்க இல்ல, இன்னைக்கு நாடகம் தான் இதே ஆனா இங்க இல்ல இறங்கல. இன்னைக்கு ராத்திரி நாடகம் தான். எல்லாரும் வந்துருங்க. கைத்தட்டு நல்ல 10 மணி இல்ல ராத்திரி 10 மணி